இதுமாரியே நான் கேட்டதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இது தான் கேட்குறேன். அது ஐசக் பாஸ்டர் மூலிமா நான் கேட்குறேன். நல்ல போதகர் கொடுத்தது கோடியான கோடி நன்றி சொல்லுகிறேன் தேவனுக்கு. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனையை பற்றியே பேசிட்டுருப்போம் வீட்டில். அந்த சமாதானம் கிடைக்காது, வராது. இன்றைக்கி பாஸ்டரோட வார்த்தை கேட்ட பிறகு நாங்கள் நிறைய யோசிக்கிறோம். ஒரு தெளிவு வந்துடுச்சு. நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்டு இந்த மெசேஜ் மூலமாக ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஐயா ஆவிக்குள்ள தேவன் அவர் மத்தியில் இறங்கி பேசுனதுக்காக நன்றி. நான் நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன். இனிமேல் கணவரோடு நம்ம இணைந்து குடும்பத்தை செயல்படுத்த வேணும்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லிக்கிறார் குடும்பத்தை எப்படி கனப்படுத்தணும்னு. வர நாட்களில் இந்த சத்தியத்தை இன்னும் நான் அதிகமாக கேட்டு அவர் படி கேட்டு நான் குடும்பத்தை கண்டிப்பாக கட்டுவேன். கர்த்தர் எனக்கு சில விஷயம் தெரியாத இருந்தது. போதகர் நல்ல ஒரு வெளிப்படமாக நல்லா பேசினார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் மூலிமா வார்த்தைகளே நல்லா கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இது வேறு லெவலு. இந்த பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அது கிடையாது. போதகரை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல பிரயோஜனமாக இருந்தது. இதுமாரி நான் கேட்டதே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேட்டது. எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மீட்டிங்கு கேட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. உண்மையிலே எங்கள் பாப்பா இன்றைக்கி உயிராக இருக்க காரணம்னா ஐசக் ஐயா மட்டும்தான். எங்களுக்கு ஆண்டவர் அவர் மூலிமா எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நாள் இதெல்லாம் அறிஞ்சிக்காமல் இருந்ததை இப்போ தான் தெரிஞ்சுக்கின பிறகு நாங்கள் நல்லா இருக்கிறோம். முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்க எங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு இருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்காத இருந்து ரொம்ப உலகம் தெரியாமல் ஆண்டவரை ஏற்றுக்காத இருந்தது பல விஷயம் ரொம்ப வேஸ்ட் ஆகி போச்சு. அப்பாவை ஏற்றுக்கணும் நல்லா இருக்கிறோம். இங்கே வந்த பிறகு குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கினேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கேட்டதில்லை. நிஜமாவே எத்தனையோ குடும்பங்கள்லாம் எப்படியோ பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி சத்தியத்தை நான் கேட்கல. ஆனால் இன்றைக்கி கேட்டதுனால தான் நான் புரிஞ்சுக்கினேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. இந்த மாதிரி ஒரு போதகர் கிடைச்சது நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிளஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அவருடைய இந்த பிரசங்கமும் சரி சத்தியமும் சரி நிறைய பேர் போனோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு காரியத்தை பார்த்தோம். சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவர். இயேசு பாவத்துல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய எப்படி இருக்காரா? வல்லவரா இருக்காரா? ஏன் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்காருன்னா அவர் பாவத்துல சோதிக்கப்பட்டாராம். நம்மை போல எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டாராம். நமக்கு ஒரு மனுஷனா இந்த உலகத்துல எந்த பக்கம் இருந்தெல்லாம் சோதனை வருது, பாவ சோதனையா இருக்கட்டும், பிசாசின் சோதனையா இருக்கட்டும், நமக்கு எப்படி ஒரு மனுஷனா எந்த விதத்தெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? தேவையில்லாத எண்ணம். இப்ப நான் சொன்னது போல கோவப்பட்டுங்க, அவனை அடிச்சே கொண்டுங்க, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துனுங்க, இதெல்லாம் வருது சோதனை. அந்த மாதிரி பண்ற அளவுக்கு டிகர் பண்றாங்க சில பேர். சில நேரத்துல வருதா இல்லையா? நீங்க பாட்டுன்னு உட்காந்து தாங்கிறீங்க, இல்ல நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கீங்க. ஆனா சில பேர் வேணும்னு என்ன பண்றாங்க, பேசி சும்மாகிற ஆள் என்ன பண்றான், சொரிஞ்சு விட்டுறான். அடிக்கணும்படி போலாம், பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். பிரச்சனை உங்களதே இல்லை. யார் தோணா கூட அவன் சும்மா விட மாட்டான். வாயா என் கூட வா, துணைக்கு வா, அவனை இன்னான்னு கேட்டுட்டு வந்துடலாம். ஏதோ ஒரு விதத்துல பாவம் செய்யும்படி, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்றை செய்யும்படி நாம் தூண்டப்படுகிறோம். சோதனை வருது, காக்கா தலைக்கு மேல பறக்கிறது போல வருது. அது தப்பு இல்லை. சோதனை வருவது என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆனால் நாம் அந்த சோதனையில சிக்கி கொள்ளக்கூடாது. தலைக்கு மேல காக்கா பறக்கிறது என்ன இல்லை, தப்பு இல்லை. யாரும் போய் தடுக்க முடியாது. யாரும் அவங்களுக்கு சிக்னல் போட்டு ரெட் சிக்னல் போட்டுக்கிறேன், நீ இந்த பக்கம் வரக்கூடாது, என் தலையின் மீது காக்கா பறக்க கூடாதுன்னு யாரும் ஒன்னும் சட்டம்லாம் அது உண்டுன்னு அது வேலை உண்டுன்னு போயின்னு இருக்குது இல்லையா? அது பறக்கும். ஆனால் அதே காக்கா தலையில கூடு கட்டாம இருக்க நம்மளால தடுக்க முடியுமா முடியாதா? முடியாதா? தாராளமா பண்ணலாம். தலைக்கு மேல காக்கா கூடு கட்டாம இருக்க, பறவை கூடு கட்டாம இருக்க. அப்படிதான் பாவ எண்ணங்கள், பாவ சோதனைகள் வரலாம். ஆனால் அதிலே போய் நாம் என்ன பண்ணக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை சோதனை வரலாம், ஆனா அதுல சிக்கி கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் இருக்கீங்க ஆமென்? குடிக்கவே கூடாது முடிவு எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு இருக்கீங்க. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா யாரோ ஒருத்தர் உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க, ஃபாரின் போனங்க, வாங்கிட்டு வந்தாங்க, பாண்டிச்சேரி வரைக்கும் போனாங்க, உங்க ஞாபகம் வந்ததுங்க. அப்பெல்லாம் மற்ற இடத்துலலாம் வராது. போன வாரம் ஜிஆர்டிக்கு போய் 2 சவரம் எடுத்திருப்பான், அப்போ வந்துச்சா நம்ம ஞாபகம்?
நீங்க உடனே கேட்கணும், போன வாரம் ஜிஆர்டிக்கு போனேன், ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன், அப்ப என் ஞாபகம் வரலையா? ஞாபகம் வந்து ஒரு 1/4 சவரம் எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. அது என்ன பாண்டிச்சேரிக்கு போனப்ப மட்டும் வர்றது? அல்ல, இது வந்து ஆண்களுக்கு. இப்ப பெண்கள் பக்கம் வரேன், சரிசமமா பேசணும். ஆமா, சண்டை போது மட்டும் என்ன யார் ஞாபகம் வரா? உன் ஞாபகம் தாங்க வந்துச்சு, உன்னதான் கூட்டின்னு போலான்னு வந்தேன். அதே நீ லலிதா ஜுவல்லரிக்கு போகும்போது ஏன் ஞாபகம் வரல? இல்லையா? அதே ஃபேமிலியா ஹோட்டல் போனிய சாப்பிட்டு அப்ப ஏன் ஞாபகம் வரல? அப்பெல்லாம் வராது. அவங்க ஞாபகம் வந்து சொன்னோன்னு, அப்பா நம்ம ஞாபகம் வந்துக்குது, நம்ம போனோம், நான் வரேன்டி, நம்ம போலாம், அவனை உண்டு இல்லை நாக்கலாம். அதான் பிரச்சனைன்ற. நான் வரேன், நாம போலாம், அவனை உண்டு இல்லை நாக்கலாம். நீங்க சொல்றீங்க பாருங்க, நீங்க அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படிதான் எல்லா இடத்துலயும் பிசாசு சோதிக்கிறான், சோதனைகளை விரிக்கிறான், கண்ணியை போல விரிக்கிறான். பல பேர் அதுல மாட்டிக்கொள்கிறார்கள். வசனம் சொல்லுது, அதுல விழாத, அந்த சோதனையில மாட்டிக்காத, சும்மா தான் இருப்பீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, சும்மா இருப்பீங்க. போன்ல நெட் இருக்காது, டிவி ஓடாது, கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, வீட்டுல தனி ஆளா இருப்பீங்க. அப்ப கூட உங்களை சோதிப்பான், கண்ட எண்ணத்தை கொண்டு வருவான், தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருவான், மனதை போட்டு புழிவான். அந்த மாதிரி அது வந்து எல்லாருக்குமே இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாமும் அதுக்கு விதி விலக்கல. நான் ஞானசானம் எடுத்துட்டு என்கிட்ட பாவம் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்லுவாங்கன்னா பொய். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க நடிக்கிறவர்கள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடிக்கிறவர்கள், அந்த மாதிரி. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு எண்ணம், நாம் மனிதர்கள். நம்ம யாரு? நமக்கும் உணர்ச்சி இருக்கு. இந்த டேபிள் கிடையாது நாம, இல்ல இதுவா நாம எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு, ஆட்டினா ஆட்டுறதுக்கும் தட்டினா தட்டுறது இது இல்ல. நம்ம மனிதர்கள், நமக்கு உணர்ச்சிகள் உண்டு. கடவுள் நியாயமான சில பசிகளை நமக்குள்ள என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. ஆனா அது சரியான விதத்துல என்ன பண்ணும், தீர்க்கப்பட வேண்டும். அப்போ பிசாசானவனுக்கு என்ன வேலை? பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. பல விதத்துல சரீரத்துல நுழைய அவன் பார்க்கிறான், நம்மளை சோதிக்க பார்க்கிறான். கடவுள் நமக்கு சொல்றாரு, நீ சோதனையில் என்ன பண்ணாத, விழாத. எவ்வளவு கிறிஸ்தவர் தெரியுமா இந்த மாதிரி. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம என்னால இருக்க முடியல, பார்த்துட்டு குற்ற உணர்ச்சி வந்து அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து மீள என்னால முடியல, சில எண்ணங்கள்ல இருந்து என்னால விடுபட முடியல. எந்த ஒரு விஷயம் டக்குன்னு எனக்கு கோவம், டக்குன்னு ஜோம் பண்ண வராது, ஆனா கோவம் மட்டும் வரும். யாரையோ சொல்றேன், டக்குன்னு என்ன வராது, எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம், சுருன்னு வந்துச்சு. ஏன் சுருன்னு ஜோம் பண்ண வர மாட்டேங்குது? சொல்ற, சுருன்னு கோவம் வந்து அதே கோவத்துல போய் சோத்திர ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. வரணும் கொஞ்சம், நம்மள என்ன பண்ணணும், நம்ம வழிகளை மாத்த கத்துக்கணும். ஆமென் ஆமென். ரொம்ப சைலண்டா ஆயிட்டீங்க, அப்படிதான் இருக்கணும். அடுத்த வாரம் கூட அதே மாதிரி இருங்க. யாருக்கோ நடக்குது பிரசங்கம். சோதனை வருது, தேவையில்லாத எண்ணங்கள் வருது, தேவையில்லாத பார்க்கணுன்ற விருப்பங்கள் வருது, தேவையில்லாத போய் செய்யணுன்ற விருப்பங்கள் வருது. ஆனால் அந்த சோதனையில நாம என்ன பண்ணக்கூடாது, அகப்படக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமா, நம்மளால முடியல, பல நேரத்துல நான் அகப்படக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன், ஆனா எப்படியாவது போய் விழுந்துடுறேன், எப்படியாவது போய் அதுல மாட்டிக்கிறேன். அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, சோதிக்கப்படுகிற உனக்கு நான் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கடவுள் பாருங்க, பாவியை ரொம்ப நேசிக்கிறார். பாவிகளை கடவுள் என்ன பண்றாரு, பாவிகளை தேவன் என்ன பண்றது இல்ல, வெறுக்கிறதே கிடையாது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறார். எதை வெறுக்கிறாரு? பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். ஹலோ, ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட், பட் இதுதான் வேதத்தின் சத்தியம். பாவத்தை தான் கடவுள் வெறுக்கிறாரே தவிர பாவியையே கடவுள் என்ன பண்றது இல்ல, வெறுக்கிறது இல்ல. அப்படி பாவிகளை எல்லாம் கடவுள் வெறுப்பார்னா இன்னைக்கு யாரும் இருக்க மாட்டோம், யாரும் இருக்க மாட்டோம். ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு பாவம் செய்யறவங்க இருக்காங்க. ஹலோ, ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் நான் சொல்றது. அப்படின்னா எல்லாரையும் கடவுளை அழிக்கணும்னா முக்காவாசி பேர் இருந்திருக்க மாட்டான் உலகத்துல. கடவுளை அழிக்கிறது இல்லை. சில பேர் கடவுள்னு நினைக்கும் போது, இயேசு தேவன் ஆண்டவர்னு நினைக்கும் போதே அடிக்கிறவர், தண்டிக்கிறவர், உடைக்கிறவர் இப்படிதான் நினைக்கிறாங்க. இல்ல, கடவுள் ரொம்ப நல்லவர், நம்மை நேசிக்கிறார், நமக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். பைபிள் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறாராம். எதுல உதவி செய்யறார்? பலவீனம். பலவீனம்னா என்ன? அதான் நம்ம வாசித்தோம் இல்லையா, வாசிக்கலாம் மறுபடியும். எபேசியர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்துல நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாம இருக்கிற பிரதான ஆசாரியர். சோதிக்கப்பட்டவர், சோதனை வந்தது, ஆனா அவர்கிட்ட என்ன இல்ல,
பாவமே இல்லை. ஆகவே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாராம், பரிதபிக்கிறாராம் நம்ம பலவீனத்துல. பலவீனம்னா என்ன? தலைவலி, கை கால் வலி இல்லை. இங்க பேசுறதெல்லாம் பாவத்தை குறித்து பேசுது. பலவீனம் குடிக்கிறது இல்லை, ஆனா குடிய குறித்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. வேற எதையாவது ஒன்ன பண்ணிடணும், பேசிடணும், செஞ்சிடணும் அப்படின்ற எண்ணங்கள். எத்தனை பேர் அந்த மாதிரி எண்ணங்களால பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க? கையெல்லாம் தூக்க வேணாம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவையில்லாத காரியங்களை போட்டு கற்பனை பண்ணிட்டே இருக்குது. கடவுள் மனிதனுக்குள்ளே கற்பனா சக்தியை கொடுத்திருக்கார். இமேஜினேஷன் பவர், இட்ஸ் அ வெப்பன். இமேஜினேஷன், கற்பனை பண்றீங்களா? எத்தனை பேர் கற்பனை பண்ண முடியும்? நீங்களா பண்ணலன்னா கூட கற்பனையா வரும். எப்படியே கீழே விழுந்துடுற மாதிரியும், வீட்டை விட்டு போனவங்க வீட்டுக்கு வராத மாதிரியும் இப்படிலாம் வரும். தப்பான கற்பனைகள். அது தப்பா கற்பனை பண்ணிட்டு எனக்கு தோணுது, எனக்கு இப்படிதான் நடக்கும்னு தோணுது. நல்லா கற்பனை சக்தி ஒரு பெரிய ஆயுதம். ஒரு நாள் அதை பேசுறேன். இமேஜினேஷன் பவர். நீங்க நல்ல காரியங்களை கற்பனை பண்ணி, இமேஜினேஷன் பண்ணி அதை உங்க வாழ்க்கையில பிறப்பிக்கணும். அதுக்குதான் கற்பனை சக்தியை கத்து கொடுத்துருக்காரு. கூரை வீட்டுல படுத்துக்கிட்டு கோபுரத்தை கற்பனை பண்ணணும். கூரை வீட்டுல படுத்துக்கின்னு கூரை இடிச்சு மேல விழுறத கற்பனை பண்ணுகிறோம் இல்லையா? அது தவறான கற்பனை. நல்ல கற்பனைகளை உள்ள உண்டாக்கி அதை வாழ்க்கையில என்ன பண்ண, நடப்பித்து காட்ட வேண்டும். இன்னைக்கு நீங்க பாக்குற எல்லாமே யாரோ ஒருத்தருடைய கற்பனையிலிருந்து வந்தது. இந்த டேபிளா இருக்கட்டும், இந்த மைக்கா இருக்கட்டும், நீங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ், நீங்க உட்காந்துட்டு இருக்கிற சேரு, நீங்க சுத்தி பாக்குறது எல்லாமே யாரோ ஒருத்தருடைய கற்பனை. அவங்க மனதுல இருந்து தான் வெளியே வந்திருக்கிறது இல்லையா? தேவன் அந்த கற்பனா சக்தியை மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். பாவத்தினால அது கரப்ட் ஆயிருக்குது. அது இருள் அடைந்து இருக்கிறதுனால கண்ட மணிக்கு யோசிக்கிறான் மனுஷன், சகட்டு மணிக்கு யோசிக்கிறான், தப்பா யோசிக்கிறான். நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல காரியங்களை கற்பனை பண்ணி பாருங்க. நடந்துதான் சர்ச்சைக்கு வரீங்கன்னா கார்ல வர்றதை கற்பனை பண்ணி பாருங்க. கையில ₹1 இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கறி கூட எடுக்கலையா, ஆனா எப்படி நம்ம கற்பனை பண்ணோம்? எப்படி கற்பனை பண்ணோம்? டைனிங் டேபிள் நிறைய விதவிதமா ஊர்வன, பரப்பன, நீந்துவன, ஆமேன், வறுவல், பெரட்டல், உருட்டல் எல்லாம் இருக்கிறத என்ன பண்ணோம்? ஆமேன், கறியை வாங்கி அடுப்புல போட்டுட்டு அது நல்லா இருக்காது, பிரியாணி நல்லாவே வராது. சில பேர் அதான் கற்பனை, நல்லாவே செஞ்சுட்டு கற்பனை என்ன நல்லா இருக்காது. அப்ப அந்த சட்டியில இருக்கிறது எப்படி வரும்? அவங்க என்ன கற்பனை பண்ணாங்களோ அப்படிதான் வரும். உடனே பெரிய தீர்க்கதரிசி மாதிரி எனக்கு தெரியும் அப்பவே அப்படின்னு. ஆமேன். நல்ல காரியங்களுக்காக கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு? கற்பனை சக்தியை நமக்குள்ள கடவுள் என்ன பண்ணிருக்கார், கொடுத்திருக்கிறார். சரியான காரியத்துக்காக அதை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, நாம உபயோகிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன். சோ இந்த கற்பனை சக்தியை பாவம் பிடிக்க பாக்குது. தப்பான கற்பனை சக்தி. நடிகர்களோடு கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பான், டூயட். எதுல? கற்பனையில. அது நடக்குது. அது வெறும் வாலிப பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, எவ்வளவு பேருக்கு அது வருது. தனக்கு இஷ்டமானவர்கள், தனக்கு பிடித்தவர், அவங்க கூட எல்லாம் கற்பனையில ஒரு வாழ்க்கை, கற்பனையில ஒரு வாழ்க்கை. அதுவே பாவம்ன்றார். இயேசு சொல்றார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே என்னவாயிடுச்சு, விபச்சாரம் செய்தாயிற்று. ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்துல எழுதப்பட்ட வசனம் அது. அதனால ஆண்களை பேஸ் பண்ணி எழுதியாச்சு. இந்த வசனம் பெண்களுக்கும் பொருந்தும். ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தால் என்னவாயிடுச்சு, விபச்சாரம். எல்லாருக்குமே பொருந்தும் இந்த வசனம். ஆமேன். இல்லையா? பெண்கள் தானே சொல்லிக்குது, அதனால எங்களுக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்க கூடாது. எல்லாருக்குமே இது பொருந்தும். பார்த்தாலே அவுட்ன்றாரு, பார்த்தாலே விழுந்துட்ட பிளாட், அவ்வளவுதான் அப்படின்றார். அப்ப யோசித்து பாருங்க, எவ்வளவு எண்ணங்களை காத்துக்க வேண்டியது இருக்குது பாருங்க. எண்ணங்கள் பைபிள் சொல்லுது, கற்பனையிலே சமயம் பெற்று பாவம் உள்ள போதான். எதுல சமயம் பெற்று? சமயம் பெற்று சான்ஸை பார்த்து உள்ள நுழையுது பாவம். கண்டது கற்பனை பண்ண உட்காந்து கூடாது சார். வீட்டுல தனியா இருக்கும்போது எண்ணங்கள்ல பிசாசு ஆளுகை செய்ய பாக்குறான். நான் வெளியில எதுவும் செய்யறது இல்லை, ஆனா உள்ள எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்களாம், பாஸ்டருடைய பொண்ணு, அது பாஸ்டர் நகையெல்லாம் போடக்கூடாதுன்ற அவர் கொள்கை, அது ஜுவல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இந்த பொண்ணு பாருங்க, ஸ்கூலுக்கு போது வருது, நிறைய பேர் பாக்குது, அவங்க எல்லாம் நல்லா எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பண்ணுகிறாங்க. இந்த பொண்ணுக்கு பயங்கர ஆசை. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு, கொடுத்த பேக்கெட் மணி எல்லாம் சேர்த்து வச்சு ஆந்தி வேலை 2 ஃப்ரெண்டை கூட்டின்னு போயிட்டு கடையில விற்கிற கம்மல்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்குது, போட்டுன்னு போயிருக்குது. அந்த பொண்ணு நேரம் அவங்க அப்பா அந்த வழியா தான் வரேன், 4 மணிக்கு பொண்ணு விடுவாங்களே, நம்ம பிக்கப் பண்ண போலான்னு கேட்டான போய் நிக்க, கம்மலோடு பொண்ணு வர, பாஸ்டருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். வீட்டுக்கு செம்ம அடி அடிச்சு எல்லா கம்மலையும் பிடுங்கி போட்டார். அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சான், அப்பா நீங்க என் கம்மல்லாம் பிடுங்கிட்டீங்க, ஆனா மனசுல நான் எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்கேன். அவங்க பேரை சொல்லி சொன்னாங்களாம்,
இந்த பேரை சொல்லி என்ன நானே எனக்குள்ள எப்படி தெரியுமா நம்மளை பத்தி நம்மளே ஒரு கற்பனை பண்ணியிருப்போம்ல. இப்ப எப்படி இருக்கிறீங்க நீங்க யோசித்து பாருங்க. கண்ணாடியில வரும்போது பார்த்துட்டு வந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, எல்லாம் கலைஞ்சு உங்களை பத்தி நமக்கு ஒரு படம் இருக்குல்ல உள்ள. என்ன கண்ணாடியில பார்த்தோமோ அதுதான் உள்ள இருக்கும். அவங்க சொன்னாங்களா, என்னை பத்தி நான் நினைக்கும் போது அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்? நீங்க வெளியில இருக்கிறதெல்லாம் கட்டிட்டீங்க, ஆனா உள்ள நான் எல்லாத்தையும் போட்டுனுக்கிறேன். இங்க இருந்து இது வரைக்கும் போட்டுனுக்கிறேன். இங்க இருக்கத்தானே கட்டினேன், நான் இங்க இருந்து இது வரைக்கும் போட்டுன்னு இருக்கேன்பா. காது நிறைய கம்மல், கழுத்து நிறைய செயின், இதெல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். சொன்ன உடனே அந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம் தெரியுமா? ஏறு, வண்டியில ஏறுனாராம். நேரா கூட்டின்னு போய் காது குடுத்துற இடத்துல கூட்டின்னு போய் காதை குத்தி ஒரு சவரம் வாங்கி காதுல மாட்டி செயினை போட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்தா. அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க, என்ன பண்றீங்க? அதுதான் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேச, நீங்க என்ன பண்றீங்க? அது சொன்னாரா, என்னைக்கு மனதுல உண்டாயிடுச்சோ அப்பவே வாழ்க்கையில அது வந்துடுச்சு. வெளியில இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ள அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அவங்க பெரிய பாஸ்டரமா இருக்காங்க, ஊழியம் செய்யறாங்க, எல்லா ஜுவல்ஸும் போட்டு தான் ஊழியம் செய்யறாங்க. சிலதுக்கெல்லாம் அறிவு வரணும். ஆமென். என்ன அறிவு வரணும்? ஏதோ கற்பனை தானே பிரதர், கற்பனை ரொம்ப முக்கியம். எண்ணங்கள்ல கண்டதை விட்டக்கூடாது, கண்டதை யோசிக்க கூடாது. எத்தனை பேர் இருக்கீங்க? கண்ட காரியங்கள் மனதில் வர கூடாது. சரியானது பொறுக்கி எடுத்து தேவையில்லாதவங்களை யோசிக்காம தேவையானதை மட்டும் யோசிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்போ இதெல்லாம் ஒரு வீக்னஸ். கண்ணை மூடினாலே தேவையில்லாத காரியம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. வாயை திறந்தாலே தேவையில்லாத வார்த்தைகள் வந்து லூஸ் டாக் விடுவாங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா? தேவையில்லாம பேசுவாங்க. ஏதாவது கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு வாயில பேசுறது, எதுனாலும். அதாவது யாரை பத்தியாவது குறை சொல்றது, எங்கேயாவது ஒரு 4 பேர் மத்தியில உட்கார்ந்தாலே யாரை பத்தியாவது பேசு, அது ஒரு வீக்னஸ். இட்ஸ் லீட்ஸ் டு சின். அது அந்த மாதிரி பேசுறதும் பாவத்துக்கு நேராய் நகர்த்தும். புரிஞ்சுக்கணும் சிலதெல்லாம். ஆமென். இதெல்லாம் ஒரு பலவீனம். இந்த பலவீனங்களில என்னால இதை விட முடியல, என்னால இந்த தவற விட முடியல. சில பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் செஞ்சு இருந்திருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவங்களால அதெல்லாம் என்ன பண்ண முடியல, விட முடியல. இது ஒரு பலவீனம். பைபிள் சொல்லுது, இயேசு இந்த பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறாராம். எதுல உதவி செய்யறாராம்? சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு எல்லாத்தையும் விட்டு இருப்பாங்க, ஆனா தண்ணி அடிக்கிறத விட்டு இருக்க மாட்டாங்க, ஆனா சிகரெட் பிடிக்கிறத விட்டு இருக்க மாட்டாங்க, கண்டது டிவியில பாக்குறது, இதெல்லாம் அப்படியே இருக்கும். இது ஒரு பலவீனம், மாம்ச பலவீனம், பாவத்திற்கு நேராக நம்மை நடத்துகிற பலவீனம், பாவத்திலே நம்மளை பிடிச்சி வச்சிட்டு இருக்கிற பலவீனம். பைபிள் சொல்லுது, இந்த பலவீனத்துல இயேசு நம்மை விடுவிக்கிறாராம், உதவி செய்யறாராம். ஏன்னா அவரும் இப்படிப்பட்ட பலவீனங்கள் என்ன பண்ணாராம், சந்தித்து இருக்கிறார். பாருங்க, இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனா பாவமே இல்லாதவர் என்ன பண்ணாரு, வெளியே வந்தார். இன்னைக்கு இந்த உலகத்துல, தமிழ்நாட்டுல, இந்தியாவில் எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க, சாமியார்கள் வந்திருக்காங்களா இல்லையா? இவர் பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இருக்காங்க. தங்களை வந்து பக்திமானா காட்டிக்கிறாங்க, தங்களை வந்து பாவம் இல்லாத ஒரு ஆளா காட்டிக்கிறாங்க. அவங்க தோற்றத்தையே நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ஸிங் அது இதெல்லாம் முற்றும் துறந்த முனிவர்கள் போல அப்படிலாம் இருக்கிறாங்க. எதுவும் வேணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்கள நம்பி ஒரு கூட்டம் ஓடுது. அவரு கடவுள ஒரு டைரக்ட் டீலிங். அவருக்கு கண்ணை மூடி கடவுளோடு பேசுறாரு, மூக்குல புகையெல்லாம் விட்டு காட்டுறாரு. டைரக்ட் டீலிங். கடவுளுடைய தூதருங்க அவர் சொன்ன நடக்குங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சின்னோண்டு கேமரா வச்சு அவங்க பண்ற தவறெல்லாம் பிடிச்சி காட்டி பேப்பர்ல போட்டு சில ஆட்கள் மேல எல்லா தேசத்துலயும் கேஸ் இருக்கு. எல்லா நாட்டுல இருக்கிற எல்லா ஊர்ல இருக்கிற கோர்ட்லயும் அவங்க மேல என்ன போயின்னு இருக்க, கேஸ் போயின்னு இருக்குது. பாவத்துல விழுந்து எழுந்துக்க முடியாம இருக்கிற அவர்கள் பாவத்திலிருந்து நல்ல வழி காட்டுறதுக்கு, நல்ல வழிக்கு போறதுக்கு நமக்கு வழி காட்டுவாங்களா? அவங்களாலே எழுந்துக்க முடியல. எதை காட்டுது இது? அவன் ஒரு மனுஷன், அவனாலே அந்த பாவத்தை ஜெயிக்க முடியல இல்லையா? அப்படியே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இயேசுவை பத்தி சொல்லுது, அவர் வானத்திலிருந்து இறங்கின தேவகுமாரன், பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர், பாவத்தை வெறுத்தார், பாவ சோதனை வந்தது, பாவம் அவரை நெருக்கி வந்தது, ஆனால் பாவம் செய்யவில்லை. என்ன பண்ணல? பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாமல் பாவத்தை ஜெயித்தார். உலகத்தில் இருக்கிற மகான்கள், புனிதர்கள், புண்ணியர்கள் சில பேர்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, இவரு நிறைய பேர்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இவர் எதையும் கொட்டேஷன் போட்டுக்கல, நோட்ஸ் போட்டுக்கல. இவரு இயற்பெயர், புனைப்பெயர்லாம் எந்த பேரும் அவரு வச்சுக்கல. ஆனால் பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார்னு பைபிள் சொல்லுது. எப்படி வெளியே வந்தாரா? இப்ப அவர் சொல்றாரு, நான் பாவ சோதனை எனக்கு வந்தது, ஆனா நான் பாவத்துல சிக்காம வெளியே வந்தேன். இப்ப நானு உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்ய
அந்த வழியா போயிட்டு வந்தவங்க தானே நமக்கு வந்து உதவி செய்ய முடியும் இல்லையா? அந்த வழியா போயிட்டு வந்தவங்க தான் உதவி செய்ய முடியும். அந்த வழியா போகாதவங்க உதவி செய்ய முடியாது. இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் வந்ததுனால நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. அதனால ஒரு இன்விடேஷனை வேதம் நமக்கு கொடுக்குது. என்ன இன்விடேஷன்? 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க 16. ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இந்த இன்விடேஷன் யாருக்கு? பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு. இந்த பழக்கத்தை என்னால விட முடியல, இந்த தவறை என்னால விட முடியல, இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியலன்னு பாவத்துல சிக்கி இருக்கிறவர்களுக்கு வேதம் ஒரு அழைப்பு கொடுக்குது. என்ன அழைப்பு கொடுக்குது? நீ அந்த பாவத்துல இருக்க தேவையில்ல, தைரியமாய் கிருபாசன தண்டையில வா. உன் பாவத்து மேல, நீ செய்யற தவறு மேல அக்கறை வச்சு உன்னை அதுல இருந்து விடுவிக்கிற, உன் மேல பரிதாபப்படுற ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு. அதனால எங்கேயோ முடங்கி இருக்காத, அழுதுட்டு இருக்காத, எழுந்த அந்த ஆண்டவரிடத்துல ஓடிவா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, அவரிடத்துல ஓடிவா. சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிறவர் என்கிட்ட வா, பாவம் இல்லாம உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பெரிய ஹெல்ப் பாருங்க நமக்கு, நல்ல ஒரு உதவி. பாவம் ரொம்ப மோசமானது. எத்தனையோ பேர் பாவம் செஞ்சு சிக்கிக்கின்னு இருக்காங்க. கள்ள உறவுகள், விபச்சாரங்கள், சந்தேகங்கள், சந்தேகப்படுறபடி நடந்து கொள்றது, பொய். சில பேர்லாம் ஒரு பொய்யை சொல்லிட்டு மாட்டின்னு சிக்கிங்கன்னு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருக்கு பல பேருக்கு. பண விஷயத்துல உண்மை இல்லாதது, பொருள் விஷயத்துல உண்மை இல்லாதது, கணவன் மனைவி கிட்ட உண்மை இல்லாதது, இதெல்லாம் பாவம். இதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு செயல் கிடையாது. இது பாவம், சின்னு, பாவத்தின் செயல்கள். இதுல மாட்டிக்கிட்டு குடும்பமே சீரழிஞ்சிருக்கு. மதிப்பு போய், மரியாதை போய், மானம் போய், அடு தெருவில் நின்றவர்களுக்கு வாழ்க்கையே இழந்து நிக்கிறவங்களா இருக்கான். நல்லா படிச்சிருப்பான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறை பண்ணி லைஃபே ஸ்பாயிலா இருக்கும். யாரும் அவங்கள பத்தி அக்கறைப்படுறவங்களே கிடையாது. அவன் செஞ்சாங்க, தப்பு பண்ணாங்க. காலம் முழுக்க இந்த உலகம் பார்த்தீங்கன்னா காலம் முழுக்க அந்த தப்பை சொல்லிட்டு தான் இருக்கும். ஒண்ணுல சிக்கினீங்கன்னா செதஞ்சிங்க. அதை ஒன்னைய காலம் முழுக்க குத்தி 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 ரணமாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு மிகவும் நல்லவர். அவர் ரணமாக்குகிறவர் கிடையாது, ரணங்களுக்கெல்லாம் மருந்து போடுகிறவர், காயங்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறவர். அவர் சொல்றாரு, நீ பாவத்தில் இருக்கிறியா, அது உன்னை அழிச்சிடும், அதுல இருக்காத, என்கிட்ட வா. அழைப்பு கொடுக்கிறார், வா. கிருபாசன தண்டையில உன்னை மன்னிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் பலவீனம், இது உனக்கு ஒரு வீக்னஸ். இதை விட்டு பல பேர் பாருங்க, நிறைய பேர் நான் சந்திக்கிறேன், பாஸ்டர் குடிய விட்டுன்னு தான் நினைக்கிறேன், அதை விட்டு தொலைக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், அதாலதான் எங்க வீட்டுல சண்டை, அதாலதான் ₹1 எடுத்து வைக்க முடியல, அதை விட்டு தொலைக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனா முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க விட ரெடி, ஆனா அது ஒரு வீக்னஸ் போல. சில பேருக்கு பிரியாணி வீக்னஸ், எங்க போட்டாலும் போய் உட்காந்துருது இல்லையா? அந்த மாதிரி சில பேர் ஸ்வீட் வீக்னஸ், டயாபிட்டிஸ் எவ்வளவு இருந்தாலும் 300 இருந்தா கூட ஸ்வீட் பாக்ஸ் திறந்து வச்சா எடுத்து சாப்பிட்டுறது. அந்த மாதிரி வீக்னஸ் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி லேடிஸ் வீக்னஸ், மணி வீக்னஸ், ப்ரைடு வீக்னஸ். கொஞ்சம் லைட்டா அப்படி தட்டி அப்படி கொஞ்சம் பெருமையா பேசினா போதும், அது இவர் அப்படியே பயங்கரமா போயிடுவாரு. நிறைய வீக்னஸ். அந்த மாதிரி இவருக்கு ஒரு வீக்னஸ். என்ன வீக்னஸ்? குடிய விரும்பல இவரு, ஆனா இதுல மாட்டிக்கினாரு. 6 மணி ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஒதுருது. கையில கொஞ்சம் காசு வந்தவொடனே அதை பண்ணியே ஆகணும்னு தோணுது. இப்ப இந்த பலவீனம் இவர் சிக்கிக்கின்னு இருக்காரு. கடவுள், பைபிள் சொல்லுது, அந்த பலவீனத்தை கடவுள் புரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுவிக்க கடவுள் விரும்புகிறார். நீ என்ன பண்ணணும்? தைரியமா அவர்கிட்ட வரணும். ஆனா பாவம் செஞ்சா தைரியமே வராது, பயம்தான் வரும். கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாது. பாவம் முதல்ல கடவுளுக்கு நமக்கு பிரிவினையை உண்டு பண்ணுகிறது, கடவுளோட உறவை கட் பண்ணிடுது. ஆனா கடவுள் சொல்றாரு, வா, நீ என்கிட்ட வா. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்திலே சிக்கிட்டு இருந்தாலும் நீங்க கடவுளிடத்துல தான் வரணுமே தவிர கடவுளை விட்டு தூரம் போக கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுளிடத்துல தான் நீங்க வரணும், கடவுளை விட்டு தூரம் போயிடக்கூடாது. கடவுளை விட்டு தூரம் போனீங்கன்னா சிக்கிக்குவீங்கன்னு அர்த்தம், மாட்டிக்குவீங்க எக்கு தப்பா. கடவுளை விட்டுட்டா பாவத்துல இருந்து வெளியே வர வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. வானத்திலும் பூமியிலும் இயேசுன்ற நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. வேற நாமமே இல்ல, வேற எதை வச்சுமே ரட்சிக்கப்பட முடியாது. நீங்க 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க, சோறு போடுங்க, நீங்க துணி எடுத்து கொடுங்க, நீங்க என்ன பண்ணாலும் உழுது உழுண்டு உழுண்டு பிறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுனுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி என்ன பண்ணாலும் இருக்கிற பாவம் அப்படியே தான் இருக்கும். என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறோமோ, என்னைக்கு அந்த சிலுவை நிழல்ல வந்து நிற்கிறோமோ, அன்னைக்குதான் பாவத்திலிருந்து நமக்கு விமோச்சனம். ஆனால் சிலுவையை விட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. இப்படியே சொல்றேன் நானு, பாவம் செஞ்சா கூட அவர் இடத்துல வா, மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார்.
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். அவர் இரக்கம் காட்டவும் கருணை காட்டவும் மன்னிக்கவும் தயவு பெருத்தவராக இருக்கிறார். இயேசு சொல்றார், தயவு பெருத்தவராக இருக்கிறார், மன்னிப்பார், மன்னிக்க ரெடியா இருக்கிறார். பாவத்தோடு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பாவத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றேன், அந்த பலவீனத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், அதிலேயே நீங்க இருக்காதீங்க. உங்களால வெளியே வர முடியாது, பாவம் பூர்ணமாகி மரணத்தை கொண்டு வந்துடும். வெளியே வாங்க, கடவுளிடத்துல வாங்க, கடவுளுடைய உதவியை நாடுங்க. அவர் உங்க பக்கம் நிக்கிறன்றாரு, உங்க டீம்ல நிக்கிறன்றாரு, உங்க சைடு நின்னு நீயும் நானும் பரவாயில்ல, நீ பாவியா இருக்கலாம், நான் உங்க கூட வந்து. அவர் பரிசுத்தர், பாவத்தை நோக்கி பார்க்க மாட்டாத ஹோலி ஹோலி. அவர் வந்து சதா காலங்களும் பரிசுத்தத்தை மட்டுமே அணிந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள். எப்படி? சதா கால், ஃபார் எவர், எப்பவுமே. மோஸ்ட் ஹோலி காட், மிகப்பெரிய பரிசுத்தர். அவ்வளவு பெரிய தேவன் சொல்றாரு, நீ பாவியா இருக்கலாம்பா, ஆனால் என்னைக்கு நீ என்கிட்ட வரையோ அன்னிலிருந்து நீ என் கூட பங்கு, நீ என் கூட பார்ட்னர். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பாவத்தை ஜெயிக்கலாமான்ற. நீங்க தனியா இருந்து போராடி ஜெயிக்க முடியாது, அவரை கூட்டி சேர்த்துங்க, சூப்பரா தாண்டி வந்துடலாம். ஆமென். சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கார். உங்க சைடு அவர் நிக்கிறாரு, உங்க பக்கத்துல நிக்கிறார். God is on your side. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. சரி, எப்படி இயேசுவால பாவத்திலிருந்து நமக்கு உதவி செய்ய முடிகிறது அப்படின்னா, பரலோகம் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புனதே எதுக்குன்னா பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். பாருங்க, ஒரு 3 பேப்பர் முன்னாடி திருப்புங்க. 1 தீமோத்தேயுக்கு வருவோம். 3வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 3:16 வசனம். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நல்லா பைபிளை பார்த்தா படிங்க, சத்தமா படிங்க பார்க்கலாம். இவ்வளவுதானே உங்க சத்தம்? ஆட நல்லா படிங்கய்யா, சத்தமா படிங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சரி, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்க. ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இயேசு வந்ததுல இருந்து முடிச்சிட்டு பரமேற வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சார்ன்றது 5 வரியில பவுல் சொல்லிட்டார். அதுல முதல் காரியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். NIV டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, he appeared in the flesh. மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். NLT ஒரு டிரான்ஸ்லேஷன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், Christ was revealed in a human body. Christ was revealed in a human body. மனுஷ உடலை கொண்டு கடவுள் வெளிப்படுத்தப்பட்டார். மனுஷ உடல்ல, மனுஷனுடைய சரீரத்துல, மனுஷ சாயலாக கடவுள் வெளிப்படுத்தப்பட்டார். ESV ஒரு டிரான்ஸ்லேஷன், he was manifested in the flesh. மாம்சத்திலே ஒரு அம்சமாக வெளிப்பட்டார். என்ன அர்த்தம்னா, மனுஷன் ஆனார் கடவுள். என்னவானாரு? மனுஷன் ஆனார். ஏன் கடவுள் மனுஷன் ஆகணும்? ஏன் கடவுள் மனுஷன் ஆகணும்? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். ஏன் கடவுள் ஏன் மனுஷன் ஆகணும்? அதே 1 தீமோத்தேயு 1:15 ரொம்ப ஃபெமிலியரான வசனம். 1வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் ஏன் வந்தாருங்க? இயேசு ஏன் மனுஷனானார்? கடவுள் ஏன் மனிதனானார்? பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, கடவுள் ஏன் கல்லானார்? ஆனா கடவுள் கல்லாகல, கடவுள் மனுஷன் ஆனார். சொல்லுங்க, கடவுள் மனிதன் ஆனார். ஏன் மனிதன் ஆனார்? கடவுள் ஏன் மனிதன் ஆனார்? சொல்லுங்க பார்க்கலாம். பாவிகளை ரட்சிக்க. பாருங்க, இயேசு இங்க வந்ததுக்கான நோக்கமே என்னன்னா பாவிகளை ரட்சிக்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பிச்சை போடுவீங்களா? இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக சில பேர் காசு கேட்கறாங்க, பாக்குறீங்களா? நிறைய இடத்துல பஜார்லாம். அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டோம். பரவாயில்ல, எல்லாம் ஒரே மாதிரி தான் தலையாட்டு. ஏன் கொடுக்கறது இல்ல? தப்பான வழிக்கு போறான். அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? பேண்ட் நல்லா போட்டுக்கிறான், சட்டை நல்லா போட்டுக்கிறான், எல்லாருக்கிட்டையும் 20 ரூபா 30 ரூபா வாங்கி அவன் என்ன பண்றான்? குடிச்சு அவனே அழிச்சுக்கிறான். அதுக்கு எதுக்கு நான் ஒரு தப்பு பண்றான்னா, தப்பான வழியில போறான்னா அவனுக்கு நாம துணை போக மாட்டோம். அதுதானே கான்செப்ட். இப்படி ஒரு தப்பு பண்றவன நம்ம வெறுக்கிறோம். ஊர்ல கூட அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணி அட்டூழியம் பண்ணா என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. நம்ம கிட்டயும் பாவம் இருக்கு, ஆனா பக்கத்துல இருக்கிறவர் செஞ்சது நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அதனால அந்த பக்கத்துல இருக்கிறவரை நம்ம பாக்குற பார்வை இருக்கு, எப்படி இருக்கு? நீங்க திருடல, ஆனா நீங்க வேற பாவம் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க, எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கு?
தப்பே இல்லையா, என்கிட்ட எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? உங்களை நான் பார்க்க ஆசைப்படுறேன். இல்ல, எல்லார்கிட்டயும் என்ன இருக்கு? எல்லாம் நல்லவன்னா கடவுள் இறங்கி வர வேண்டிய அவசியமே இல்லை. பாவிகளை ரசிக்க தான் அவர் வந்தார். எல்லாரும் பாவிகள் தான். எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்கு. இப்ப நீங்க திருடல, ஆனா வேற நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க பக்கத்துல இருந்து திருடிட்டாரு, பரவாயில்ல பிரதர், திருட்டு தானே, யாரு பண்ணல அப்படி சொல்லுவீங்களா? மனுஷனாயா நீ அப்படி கேட்பீங்களா? வெறுக்கத்தானே செய்வோம், திட்டத்தானே செய்வோம், அவர் ஏத்துக்க மாட்டோம். எந்த பாவியுமே, இத்தனைக்கும் நாம எல்லாம் தப்பு பண்ணவங்க தான், நம்ம கிட்டே தப்பு இருக்குதுதான். ஆனா பாவம் செஞ்ச நாமே, தப்பு செஞ்ச நாமே, தப்பு பண்ண இன்னொருத்தரை ஏத்துக்க மாட்டோம், வெறுக்கிறோம். தவறே செய்யாத தேவன், பாவமே செய்யாத பரிசுத்தர் பாவியை நேசிக்கிறார். அவர் இறங்கி வராரு, பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வராரு. மனுஷ அவதாரம். பில்லி கிரகாம் சொல்றாரு, கடவுள் மனுஷனானார் என்பது 6 அடி மனுஷன் எறும்பா மாறுறதுக்கு சமம். உங்களெல்லாம் இன்னைக்கு நான் எறும்பா மாத்திரன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? புரியுமா? எறும்புடைய வாழ்க்கை எவ்வளவு அற்பமான வாழ்க்கை. ஊதுனா ஓடிவிடும் இல்லையா? எறும்பு போட்டு எல்லாரும் வீட்லயும் இருக்குது. ஹிட் வாங்கி வச்சுருக்கிறோம் எறும்பு வந்து அடிக்கிறதுக்கு. அவ்வளவுதான். அது மதிப்பே இல்லை. அவ்வளோ பெரிய தேவன் மனுஷன் ஆனார்ன்றது 6 அடி மனுஷன் எறும்பா மாறுறதுக்கு சமம். யாருக்குமே எறும்பா மாற விருப்பம் இல்லை. கடவுள் இன்னைக்கு இருக்கிற, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நான் சாமியார், நான் மகான், நான் மகா பிரபு, இவர்கள் எல்லாம் மனிதர்கள். இந்த மனிதர்கள் எல்லாம் கடவுள்களாக மாற முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சாமி யாருன்னு தெரியாதவனுக்கு சாமி யாருன்னு பேரு புரியல? அப்படிதானே? சாமியே யாருன்னு தெரியல, ஆனா என்ன பேரு? அப்படி போய் நிக்குது. மனிதர்கள் எல்லாம் கடவுள்களாய் மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேலையிலே கடவுள் மனுஷனானார். அதான் சுவிசேஷம். கடவுள் மனுஷனானார். He appeared in the flesh. அவர் மனுஷனானார். எதுக்காக? நல்லவனுக்காக இல்ல, நீதிமானுக்காக இல்ல. யாருக்காக? கடவுள் பாவி மேல எவ்வளவு அன்பு வச்சு. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன, பாவத்தை தான் வெறுக்கிறாரு, பாவி அவர் என்ன பண்ணல. லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க, கதை போல சொல்லிடுறேன், நேரம் இல்ல. சீமோன் என்கிற ஒரு மனுஷன் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடுறான், டின்னர் சாப்பிட கூப்பிடுறான். இயேசுவும் வரன்ட்டாரு, சீசர்களோட போயிருக்காரு. நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, யூதன் பாருங்க, அவன் நல்ல சூப்பரா நல்ல விதவிதமான ஆகாரம் வச்சு இயேசுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இயேசுவும் சாப்பிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பெண் வரா. அவ வந்து வேசித்தனம் பண்றவ, விபச்சாரம் பண்றவன். நேரா வந்தா இயேசுவின் காலில் விழுந்தா, கண்ணீரால அவருடைய பாதத்தை நனைச்சு, தலைமுடியினால அதை தொடச்சி, ஓயாம அந்த பாதத்துக்கு முத்தம் கொடுத்து, அவ கையில இருந்த பரிமள தைலம், காஸ்ட்லியான பர்ஃபியூம், அது சும்மா திறந்தாலே பல கிலோமீட்டருக்கு வாசனை வரும்ன்றாங்க. அவ்வளவு காஸ்ட்லியானது. இவர் இந்த தவறான வேலை தொழில் செய்யறவ இல்லையா, யாரோ உயர்ந்த பணக்கார கையில இருந்து அதை வாங்கியிருக்கா போல. அவ அதை வச்சு வித்து இருந்தாலே லைஃப் செட்டில் தான். அவ்வளவு விலையேற பெற்றது. அதை எடுத்து வந்து உடைச்சு இயேசுவின் தலை மேல ஊத்திட்டான். பரிமள தைலத்தை ஊத்தி வீடு முழுக்க பரிமள தைல வாசனை. பாதத்தை முத்தம் கொடுத்துட்டு இருக்கா, கண்ணீரால நினைச்சு தலைமுடியில தொடைக்கிறா. இந்த சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டான் பாருங்க, அவன் பின்னாடி நின்று பார்த்துனுக்குறான், என்னடா நடக்குதுங்க. இயேசு பாருங்க, அவன் பண்ணட்டோன்ட்டு அவர் கம்மனு விட்டு அவர் சாப்பிட்டுன்னு இருக்காரு. இந்த கூப்பிட்டான் பாருங்க சீமோன், அவன் நினைக்கிறான் உள்ளத்துல என்ன நினைக்கிறான், இவர் மட்டும் உண்மையாவே தீர்க்கதரிசியா இருப்பாருன்னா, உண்மையாவே கடவுளுடைய குமாரன் தான்னா, இவரை தொடர இந்த பெண் யாருன்னு இவருக்கு தெரியணும் அப்படின்னா அவன் என்ன எதிர்பார்த்துக்கிறான், இவ ஒரு தப்பான பெண், தப்பான வேலை செய்யறது. இவ வந்து கடவுளை தொட்ட உடனே கடவுள் என்ன பண்ணிருக்கணும், காலை தட்டிருக்க போ அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல, கம்முனுகிறாரு. அவ அழறா, தலைமுடியில தொடைக்கிறா, முத்தம் கொடுக்குறா, தலையில பரிமள தைல ஊத்துறா, அமைதியாகிறாரு. இவரு என்ன, அவர் யாரும் தெரியலையா, அவர் கடவுள் இல்லையாமலாம் கேட்கிறான். அந்த பொண்ணு யாருன்னு இவருக்கு தெரியணும்னு யார் நினைக்கிறது, சீமோன் நினைக்கிறான். ஆனா இயேசு அவன் யாருன்னு சொல்றாரு. இவன் மனசுலதான் நினைச்சான், இயேசு கேட்ச் பண்ணிட்டாரு. சீமோனே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்ன விஷயம்? ஒரு மனுஷங்கிட்ட ஒருத்தன் 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான், அதே மனுஷங்கிட்ட இன்னொருத்தன் 100 ரூபாய் கடன் வாங்கிட்டான். நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன், பைபிள்ல வேற மாதிரி இருக்கு. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான் அந்த மனுஷன்? நீங்க தான் வச்சுங்களேன். உங்ககிட்ட ஒருத்தர் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, உங்ககிட்ட இன்னொருத்தர் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. 2 பேராலையும் அந்த காசை திரும்ப கொடுக்க முடியலங்க. என்ன பண்ணுவீங்க? விட மாட்டேன், கேஸ் போடுவேன். சரி, தப்பி தவறி
தம்புராம் புண்ணியத்துல அத்தி பூத்தது போல திடீர்னு கூப்பிட்டு நீங்க சொல்றீங்க, எப்பா நீ வாங்கின அந்த காசு எனக்கு வேணான்னு சொல்லிடுறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா ஒரு வச்சுக்குவோம். நீங்க சொல்லிட்டீங்க நீ கொடுத்த காசு எனக்கு வேணாம். 2 பேருமே கூப்பிட்டு சொல்லிட்டீங்க. இவனால 10,000 ரூபாய் கொடுக்க முடியல, இவனால 100 ரூபாய் கொடுக்க முடியல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பெரிய மனசோட தாராள பிரபு. அதனால நீங்க என்ன பண்ணி கூப்பிட்டு சொல்லிட்டீங்க, வேணாம் எனக்கு நீயே வச்சுக்கோ, நான் உனக்கு ஃப்ரீயா கொடுத்த மாதிரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா இந்த 2 பேர்ல யார் உங்களை அதிகமா நேசிப்பான்? ஏன் அதிக அமௌண்ட்? அப்ப அவனுக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டது? அதிகமா. இந்த கதையை தான் அவன்கிட்ட இயேசு சொல்றார். சீமோனே, ஒருத்தங்கிட்ட 10,000 வாங்கியிருந்தான், ஒருத்தன் அவன்கிட்ட இன்னொருத்தன் 100 ரூபாய் வாங்கியிருந்தான். 2 பேருக்கும் கட்ட திராணி இல்லாத போது 2 பேரையும் அந்த எஜமான் மன்னித்து விட்டான். இதுல எவன் அவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவான்? அவன் சீமோன் சொல்றான், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு. இயேசு சொல்ற, சரியாய் நிதானித்தாய், சரியா நிதானிச்ச, கரெக்ட், உன் கால்குலேஷன் கரெக்டுப்பா. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமா அன்பு கூறுவான். நான் உன் வீட்டிற்குள் வந்தேன், நீ என் பாதங்களை கழுவ தண்ணி கொடுக்கல. யூதர்களுடைய கலாச்சாரம், ஒருத்தர் வீட்டுக்குள்ள வராங்கன்னா பாதத்தை கழுவ தண்ணி கொடுப்பாங்க, தலையில எண்ணெய் வைப்பாங்க, ஹக் பண்ணி முத்தம் கொடுப்பாங்க. இதெல்லாம் யூதர்களுடைய கல்ச்சர். இவன் ஒரு யூதன், இயேசுவும் யூத குலத்தில் பிறந்தவர். இவன் இதெல்லாம் பண்ணிருக்கணும், இவன் எதுவும் பண்ணல. இவன் எல்லாரும் இயேசுநாதருக்கு சாப்பாடு கொடுக்குறான், நம்மளும் கொடுப்போன்னு இறங்கிட்டான் போல. ஊர்ல பெரிய தலைகட்டா இருக்காரு, எல்லாம் ஹாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் இவர் தான். இவரு கூட கொஞ்சம் ஐக்கியமா இருப்போம்னு நினைச்சானா என்னவோ தெரியல, டின்னர் மட்டும் ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டான் நேரா. சொல்றாரு, நான் உன் வீட்டிற்குள் வந்தேன், பாதங்களை கழுவ நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கல. இவளோ கண்ணீரால் என் பாதங்களை கழுவினாள். நீ துடைக்க துணி கொடுக்கல, நீ வஸ்திரம் கொடுக்கல, தன் தலைமயிரினால் அவள் என் பாதங்களை துடைத்தாள். நீ எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை, அவளோ வந்ததிலிருந்து ஓயாமல் என் பாதங்களை முத்தம் செய்கிறாள். நீ என் தலைக்கு சாதாரண எண்ணெய் கொடுக்கல, தேங்காய் எண்ணெய், ஆனா அவளோ பரிமள தைலத்தை ஊற்றினாள். ஏன் தெரியுமா? உனக்கு கொஞ்சமா தான் மன்னிக்கப்பட்டது, அவளுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது. அவளுக்கு அதிகம், ஏன்னா அவ செஞ்ச பாவம் அதிகம், அது ரொம்ப பெரிய பாவம். அவளுக்கு தெரியுது அது மன்னிக்க முடியாதுன்னு. ஆனா மன்னிக்கிற ஒரு இடத்துல பாருங்க, இவன் வந்தாலே எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவன் வந்துட்டா யாருகிட்ட? இயேசு கிட்ட. இவ பாவ மன்னிப்பா கேட்டா, முட்டி போட்டு, ஆண்டவரே நான் எவ்வளவு பாவம் செஞ்சேன் ஆண்டவரே, இங்க இந்த மாதிரி தப்பு பண்ண, அங்க அந்த மாதிரி, என் வாழ்க்கையே மோசமான வாழ்க்கை ஆண்டவரே, பாவரிக்க பண்ணல, பாவ மன்னிப்பு கேட்கல, என் பாவத்தை மன்னியன்னு சொல்லல. கடவுளை கனப்படுத்துறா. பாவ மன்னிப்பு, விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் எங்க இருக்குது தெரியுமா? அவர் ஆண்டவர்னு அங்கீகரிக்கிறதுல இருக்கிறது. என் பாதத்திலே விழுந்தால், என் பாதத்தை முத்தமிட்டால், என் தலைமயிரினால் பாதத்தை துடைத்தால், விலையுயர்ந்ததை கொண்டு வந்து ஏன் அவர் மேல போட்டான்னா, அவ முழுசா 100% இவர் தான் என் ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டாள். அப்படி ஏற்றுக்கொண்டதின் விளைவு என்ன தெரியுமா? அவ பாவம் பறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பாவம் இருக்குமாங்க? அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தா, விபச்சார தொழில் பண்ணிட்டு இருந்தா, அவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். அதான் சொல்றேன், அவருக்கு அவ செய்த பாவம் இல்ல, அவள் அவருக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆத்துமா அவருக்கு முக்கியம். அவளும் அவருடைய பிள்ளை, அவளும் அவருடைய குமாரத்தி. ஆமென். நீ கிட்ட வராதுன்னு சொல்லி இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு இயேசு சொல்ல பாருங்க, பாவம் செஞ்ச எத்தனை பேர் திமிர்வாத காரணம் கூறிய பிரிச்சுட்டு இறங்கினாங்க. ஏன்டா இவனெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? எங்கேயுமே கேட்கல. அவரை ஏத்துக்காத அவருடைய சொந்த ஊர்ல கூட சில வியாதிகள்லாம் சுகமாக்கினாராம். அவரை ஏத்துக்கல. அவங்க நம்மால் தான், நம்ம ஊர் தானே, யாக்கோபின் குமாரன் அல்லவா, இவர்களுடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்களோ மட்டம் தட்டுறான் இயேசுவை. அங்க கூட அற்புதம் செஞ்சுட்டு தான் வராரே தவிர அவங்க யாரையும் தள்ளல. கடவுள் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஒவ்வொரு மனுஷன் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன், நீ தேவனுக்கு தூரமா இருக்க வேண்டியதில்லை, தேவனுக்கு தள்ளி நிற்க வேண்டியதில்லை. உன்னையே கீழான ஆளாக, ஐயோ நான் தேவனடையில நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், கடவுளிடத்திலிருந்து தண்டனை பெறுவதற்கு தான் எனக்கு தகுதின்னு சொல்லி உன்னையே நொந்து கொண்டு ரொம்ப கீழாக்கி ஓரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உனக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிற இந்த ஊர்ல நல்லவன், நீதிமான், யோக்கிய, நேர்மையானவன், அவனுக்கெல்லாம் அப்புறம் தான். பாவின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்காக தான் ஃபர்ஸ்ட் கடவுள் இறங்கி வந்தான். இதுதான் கடவுள், இப்படிதான் கடவுள். ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் யார கடவுள் சொல்றாங்களோ, யாரு தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்லவனுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. கர்த்தர் பாவிக்கு முதலிடம் கொடுக்கிறார். அதான் கடவுள். கடவுள் இப்படிதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
சொல்லிட்டு பவுல் சொல்றார், வாசிங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். சீஃப் சின்னர் என்றார். சீஃப் சின்னர், பிரதான பாவி. பாவிகளை வச்சுதான் இயேசு வந்தார். எங்க வேணாலும் சொல்வேன், முத்திரை போட்டு சொல்வேன், எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது, எல்லா அத்தாரிட்டிக்கும் வந்து தகுதியான டிசவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. பாவிகள் வச்சுக்கதான் இயேசு வந்தாருன்னு. அதுல பிரதான பாவி நான். பவுல் என்ன பாவம் செஞ்சாரு? பவுல் சொல்றாரு, நான் பிரதான பாவின்னு. சீஃப் சின்னர்னு சொல்றாரு தன்னை. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து சீனியர் சின்னரா. பிரதான பாவினா என்ன? நீங்க எல்லாம் இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு பேரை நான் பாவின்னு சொன்னா பவுல் சொல்றாரு, உங்களுக்கு மேல நான் பாவி, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவார். அந்த மாதிரி அப்படி என்ன பாவம் பவுல் செய்தார்? பவுலின் பாவம் என்ன? குடிச்சாரா பவுல்? உபச்சாரம் பண்ணாரா பவுல்? என்ன பண்ணாரு? பவுல் செஞ்சது ரெண்டே ரெண்டு பாவம் தான். ஒண்ணு, இயேசு தேவன்னு தெரிஞ்சோம் அவரை ஆராதிக்காம இருந்தார், அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்தார், அவரை தள்ளி விட்டார், அவரை ஏற்றுக்கொள்ளல. ரெண்டாவது, சபையை துன்பப்படுத்தினார். இதுதான் பவுல் செய்த பாவம். சபையை துன்பப்படுத்தினதுக்கு பாவம் லிஸ்ட்ல வராது. பக்தி வைராக்கியத்தினால தான் சபையை துன்பப்படுத்தினார் பவுல். பாவத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா? இயேசு கடவுள்னு தெரிந்தோம், இந்த வேதம் அவர் கொடுத்த வார்த்தைன்னு தெரிந்தோம், இதெல்லாம் அவருக்கு பிரியமில்லாத காரியம் தெரிந்தோம், அதை செய்யறோம் பாருங்க, அது கடவுளே தள்ளி விடுறோம். அவர் கடவுள்னு தெரிந்து ஆராதிக்காம இருக்கிறது பாவம். இது அவருடைய வார்த்தைன்னு தெரிந்து இதை நேசிக்காதோம், வாசிக்காதோம், இதன்படி நடக்காதும் பாவம். அவருடைய வார்த்தையை தள்ளி வைக்கிறது மிகப்பெரிய பாவம். அதான் பெரிய பாவம். அதான் பவுல் சொல்றாரு, பாவியில பிரதான பாவினா. பைபிளை கரைச்சி குடிச்சவங்க பவுல். கமாலியருடைய பாதத்துல உட்காந்து படிச்சவர் பவுல். பென்டெட்டுக் தோரான்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், லேவியராகமம், உபாகமம், 5 ஆகமம் பவுலுக்கு மனப்பாடம். எபிரேயரில் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் பவுல். அவ்வளவு பெரிய பவுல் சொல்றாரு, பிரதான பாவி நான். யோசித்து பாருங்க. ஆமென். என்ன காரணம்? கிறிஸ்துவ. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க நீதிமான் பலமுறை சொல்லிக்கிறீங்க இல்லையா? என்கிட்ட எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுகிறவர்களே நான் கேட்கிறேன், கடவுளுடைய வழியில் நடக்கிறீங்களா? கடவுளை ஆராதிக்கிறீங்களா? அவரை மகிமைப்படுத்தி உங்க தனிப்பட்ட ஜெபம் இருக்கா உங்களுக்கு? நீங்க தேவனோடு பேசுறீங்களா? அவருடைய வசனங்களை, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறீங்களா? தேவனை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி என் கற்பனைகளை கடைபிடிக்காம இருக்கிறவன் பொய் என்றார். ஆண்டவர் நேசிக்கிறான், ஆண்டவர் தாங்க எனக்கு எல்லாம், ஒரு வசனத்தின்படி கூட நடக்கலைன்னா அவங்க பொய்யன் அப்படின்றார். ஆமென். இருக்கீங்களா? திரும்ப இருக்கீங்க? ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யாருக்காக? பாவிக்காக. இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நாம முடிப்போம். 1 தீமோத்தேயு 15 நம்ம வாசித்தோம் இல்லையா? இப்ப பாருங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி. இயேசு என்னவானாராம்? பாவமானார். பாவிகளை ரட்சிக்க வந்து அவரே பாவமாகி சிலுவையில எல்லாருடைய பாவத்தை எடுத்து தன் மீது போட்டுக்கொண்டு பாவமாகி நமக்கு உதவி செய்கிறார். பாவத்துல போகாத ஒரு ஆள் எப்படி பாவத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? இயேசு பாவத்தின் வழியாய் போய் பாவம் இல்லாதவராய் வெளியே வந்து பாவத்துல இருக்கிற நமக்கு உதவி செய்கிறார். சிலுவையிலே பாவமானார். இயேசு பாவமான சொல்லுங்க, இயேசு பாவமானார். பாவம், ஐயோ பாவம்னு சொல்றேன், அந்த பாவம் இல்ல, உலகத்தாருடைய எல்லார் பாவம், உங்க பாவம், என் பாவம் எல்லாம் இயேசுவின் மீது எடுத்து போடப்பட்டது. சிலுவையில இயேசு தொங்கும் போது எல்லாருடைய பாவமும் அவர் மீது போடப்பட்டது. ஒரு டேமை திறந்தா தண்ணி பீறிட்டு வருவது போல எல்லாருடைய பாவமும் கோபாக்கினா இயேசுவின் மீது வந்தது. இயேசு மேலிருந்து தேவன் இயேசுவை பார்க்கிறார். இயேசு தெரியல, பாவம் தான் தெரியுது. தேவன் முகத்தை திருப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இயேசு கதறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் அப்படி கூப்பிடுறாருன்னா, இது வரைக்கும் தேவனும் பிதாவும், இயேசுவும் பிதாவும் பிரிஞ்சதே இல்லை. நானும் பிதா ஒன்றாக இருக்கிறேன்றார். நான் பிதாவுக்குள்ள இருக்கிறேன், பிதா எனக்குள்ள இருக்கிறார் என்றார். பிதாவும் அடிக்கடிக்கு சொல்றார், இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு. ஆனா என்னைக்கு இயேசுவின் மீது பாவம் வந்ததோ பிதா ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. அதான் சொன்ன, பாவம் வந்தா முதல்ல அடி எங்க தெரியுமா விழும்? நீங்களும் கடவுளும் பிரிஞ்சிருவீங்க. கடவுளும் நீங்களும் பிரிஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறனுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. அப்படின்னா என்ன? கர்த்தர் பாதுகாக்கலன்னா ஒரு மனுஷன் பாதுகாப்பா இருக்க முடியாது.
கர்த்தர் கட்டலனா ஒரு வீடு ஒரு குடும்பம் கட்டப்படாது. எல்லாத்துக்குமே கடவுள் தேவை. நான் ஹெல்மெட் போட்டுக்கலாம், நான் மாஸ்க் போட்டுக்கலாம், நான் சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா பாதுகாப்புன்றது கர்த்தர் கையில தான் இருக்குது. ப்ரிகாஷனோட போய் விபத்துல மறிச்சவன் இருக்கான். ப்ரிகாஷனே இல்லாம எந்த சேஃப்டி எலிமெண்ட்ஸும் போடாம போய் ஆக்சிடென்ட்ல மாட்டி உயிர் பழிச்சவனா இருக்கான். பாதுகாப்பு ஹெல்மெட்ல இல்ல. ஹெல்மெட் கவர்மெண்ட் சொல்றதுக்காக சட்டத்துக்கு கீழ்ப்படினோம். ஆனா என் பாதுகாப்பு கர்த்தரில் அடங்கி இருக்கிறது. கர்த்தரின் பாதுகாப்பு. ஆமென். கர்த்தர் தான் பாதுகாப்பு. கர்த்தர் தான் வாழ்க்கையை பிரகாசமாக்குறவர். வீடு கட்ட நீங்க ஆரம்பிக்கலாம், ஆனா அது முடிச்சு கொடுக்கறது கர்த்தருடைய கையில இருக்கு. ஆமா, பெரிய பில்டிங் ஒன்று திருவள்ளூர்ல கட்டினாங்க. கிரகப்பிரவேசம் பண்ற போற நேரம் ஆல்மோஸ்ட் 90% வேலை முடிஞ்சிருச்சு. 3வது மாடியிலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்து சேர்த்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பில்டிங்கை வேலையும் பண்ண முடியல, அதை டெடிகேட்டும் பண்ண முடியல. கடவுளுடைய கரம் வரணுங்க, கடவுளுடைய பாதுகாப்பு வரணுங்க, கடவுளுடைய உதவி வரணுங்க. கல்யாணம் நீங்க பண்ணிக்கலாம், ஆனா குடும்பத்தை வாழ வைக்கிறது கர்த்தர். பிள்ளைகளை நீங்க பெத்துக்கலாம், அந்த பிள்ளைகளை ஞானமுள்ள பிள்ளைகளை வளர்த்து பாதுகாக்கிறது கர்த்தர். வேலைக்கு நீங்க போகலாம், அவங்கள பத்திரமா கொண்டு வந்து உங்க வருமானங்களை பெருக பண்றது கர்த்தர். நீங்க சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறது பலன் கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது. எல்லாத்துக்கும் கர்த்தர் தேவை. கர்த்தர் இல்லாம வாழ முடியாது. ஆமென். கர்த்தரை விட்டு பிரிக்கிறது தான் பாவம். நாம் பாவம் செய்யும் போது என்ன அர்த்தம்னா, கடவுளே நீ இல்லைனாலும் நான் வாழ்வேன்னு சொல்லாம சொல்றோம். அதான் ஆதாம் பண்ணான். நீ சொன்னா நான் கேட்டுருந்தோமா, நீ சொன்னா நான் செஞ்சிருந்தோமா, அதான் பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாவம் தேவனை விட்டு பிரிக்குதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளவுதான். ஆமென். இருக்கீங்களா? ஆமா, எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசு பாவமானார், தேவனோடு பிரிக்கப்பட்டார். தேவனிடத்திலிருந்து நாம் தேவனோடு இணைவதற்காக அவர் பிரிந்தார், நாம் தேவனோடு இணைந்து விட்டோம். சரி, அதே அதிகாரம் பாருங்க, 17வது வசனம். 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம். அதான் சொன்னேன், என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ பாவமெல்லாம் இயேசுவின் மேல போயிடுச்சு, பழசெல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. இப்ப உள்ள என்னவா இருக்கிறோம்? வெளியில மூக்கு மொழியெல்லாம் ஒண்ணுதான், ஆனா உள்ள எப்படி இருக்கும்? எல்லாம் சொல்லுங்க, புது மனிதன், புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். we are நியூ கிரியேஷன். நாம் எல்லாம் புது சிருஷ்டிகள். இது எப்படி நடந்தது? நான் போய் பாவ மன்னிப்பு கேட்டேன் ஐயர்கிட்ட, அதெல்லாம் இல்லை, சும்மா கதை. பாவ மன்னிப்பு சீட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா யாரோ ஏற்படுத்தினது, பைபிள் படி எது இல்லை. அது நம்ம ரத்தம் சிந்தினதுனால, நாம மலை ஏறினதுனால அதுலலாம் யாரும் என்ன பண்ண போறதில்ல, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட போவதில்லை. புது சிருஷ்டி ஆகிறது எதுல இருக்கு? அடுத்த வசனம், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் யாரால உண்டாயிருக்குது? பரலோக தேவன் பாவிய ரட்சிகனன் திட்டமிட்டு நம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில அனுப்பி அவரை மரிக்க வைத்து நம்முடைய பாவத்தை எடுத்து அவர் மீது போட்டு அவருடைய நீதியை எடுத்து நமக்கு கொடுத்து நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். சொன்ன இல்லையா அன்னைக்கு, கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். இதெல்லாம் சிலுவையில எனக்கு நடந்திருக்கிறது, நம்ம ஒவ்வொருவருக்கும் நடந்திருக்கிறது. இதெல்லாம் தேவனால உண்டாச்சு. நாம யாராவது கேட்டோமா, இயேசு நமக்காக மரிக்கணும்னு யாராவது இங்க இருக்கிறவங்க ஜெபம் பண்ணீங்களா? இயேசுவே எனக்காக தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்காக இதை செஞ்சிருங்களேன், எனக்காக சிலுவையை தூக்கிடும். நாம யாருமே மறிக்கல, இந்த அறிவே நமக்கு இல்லை, இதை பத்தியே நமக்கு தெரியாது. இவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் புரியல சிலுவைன்னா என்னன்னு, கழுத்துல மாட்டின்னு சுத்தினுக்கிறான் இல்லையா? ஆமென். ஆனா நாம கேட்கறதுக்கு முன்னாடி, நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு வழி இருக்குது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்காக அவருடைய குமாரனை அனுப்பினார்னா அதான் அவருடைய அன்பு. இது தேவனால் உண்டாயிருக்கிறது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். அடுத்த லைன் பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசுவை அனுப்பி இயேசு சிலுவையில மரிக்கும் போது என்ன நடந்தது? பாவம் வந்த உடனே தேவனுக்கும் நமக்கு பிரிவு வந்தது இல்லையா? இயேசு நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால இயேசுவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரீகன்சிலியேஷன் வித் காட். தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாகி இருக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடுது, பேச மாட்டேன், அவர் வராம நான் பேச மாட்டேன்னு இந்த அம்மா சொல்றது, அவளுக்கு அவ்வளவு திமிருக்கனா நான் ஏன்டா போய் பேசுவேன்னு அவர் சொல்றது. இப்படியே பிரச்சனை நடக்கும். நடுவுல யாரோ ஒருத்தர் நிக்கணும். பல நேரத்துல அது பிள்ளைகளா தான் இருக்காங்க, பசங்க இல்லைன்னா மாமனார் மாமியார், யாரோ ஒருத்தர் நின்று அப்பா அம்மா கிட்ட பேசுங்கப்பா, என்னமோ ஒன்னு சொல்லி அந்த பிரச்சனை என்னவோ அதை என்ன பண்றாங்க, சரி பண்றாங்க. பல நேரத்துல அப்பா செஞ்ச தப்பு கூட பையன் என்ன பண்றான், நான் தான் செஞ்சேன், நான் தான் அப்படி சொல்லிட்டேன்னு சமாளிச்சு சேர்த்து விட்டுறாங்க. அப்படிலாம் நடக்கிறதே இல்லையா? நடக்கலையா? எப்படி ஆட்டினாலும் மாட்டிக்குவீங்களா? சமாதானம் பண்ணுகிறார்கள் இல்லையா? நடுவில் ஒரு ஆள் தேவை.
இந்த ஒரு ஆள் என்ன பண்றதுன்னா, சரி சரி எனக்காக பேசலாமே, அதை பண்ணலாமே, இதை எஞ்சி கூத்தாடி இந்த எலியும் புளியும் மாதிரி ஒரு ஆளை 2 பேரும் என்ன பண்றது, சேர்த்து சமாதானமாக்குறது. பாவம் செஞ்சதுனால் நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பிரிவினை. இயேசு நடுவுல மத்தியஸ்தரா வரார். இஸ் அ மீடியேட்டர். அவர் நமக்காக வந்து, அதனாலதான் சிலுவை இப்படி இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற தேவன், வலது பக்கம் இருக்கிற தேவன், இடது பக்கம் இருக்கிற மனுஷன், 2 பேரும் இணைக்கிறார் இயேசு. இதுதான் சிலுவைக்கு அர்த்தம். ஏன்னா நடுவுல பாவம் பகை எனும் நடுசுவர் போல இருந்துதான். நடுவுல செவர் வச்சு எழுப்பின எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாவம் நமக்கும் தேவனுக்கு, அந்த பக்கம் தேவன் இருக்கிறார், இந்த பக்கம் நான் இருக்கேன். தேவன் இருந்தா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா தேவன் என்கிட்ட வரமாட்டார், ஏன்னா பாவம் குறுக்கு இருக்கு. சரி, நான் தேவன் கிட்ட போலான்னு பார்த்தா அதே பாவம் தான் எனக்கு பிரச்சனையா இருக்குது. அவர் பரிசுத்தரு, நான் பாவி. அவர் பரிசுத்த தான் விரும்புறாரு, அவர் விரும்புற பரிசுத்தம் எனக்கு இல்லை, நான் பாவத்தையே செஞ்சுனுக்கேன். சரி, என்னாலதான் போக முடியல, அவர் வரலான்னு பார்த்தா அவரையும் பாவம் தடுக்குது. பாவம்னா அவருக்கு அலர்ஜி. இப்ப இயேசு வராரு, என்ன பிரச்சனை, பாவம் தான், நான் எடுத்துக்கிறேன், என் மேல எடுத்து எல்லாத்தையும் போட்டுருங்கன்னு சொல்லி நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு, கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தம் என்கிற நீதி. இயேசு தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார். தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார், பாவத்தை எடுக்கிறாரு. அதன் விளைவா தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றோம். பீஸ் வித் காட். தேவனோடு சமாதானம் பெற்றோம், தேவனோடு ஒப்புரவாகி விட்டோம். இன்னைக்கு தேவனுக்கு நமக்கு வாய்க்கா தகராறு இல்ல, சிலுவையில் அது முடிந்து விட்டது. பகை எனும் நடுசுவர் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம கடவுளிடத்துல போகும்போது அப்பா பிதாவின் கூப்பிடுறோம். எந்த மதத்துல இல்லாத ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். கடவுள் எனக்கு ஒரு கடவுள் அல்ல, அவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். டேடி காட். சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க, டேடி காட். நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கு பைபிள்ல, அப்பா ஃபாதர். அப்பா ஃபாதர் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படியா இருக்கு, டேடி காட். அதனால தான் ஜெபிக்க போவதெல்லாம் அப்படி போனோம், டேடின்னு போ. கடவுளேன்னு போனேன்னா கடவுள் மாதிரி தான் இருப்பாரு. டேடின்னு போனேன்னா அப்படியே உருகிடும். ஆமென். தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம், தேவனும் நாம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து வீட்டு மேல ஏதோ சர்ச்சை நடத்தினுக்கிறோம், வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணலாம், நடு தெருவுல ஜெபம் பண்ணலாம், எங்கனாலும் அவர் கூப்பிடலாம், அவர் வரமாட்டேன்னே சொல்ல மாட்டாரு. சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு தேவனை நம்ம இணைத்திருக்கிறார். அதுதான் சொல்றது, இயேசுவின் மூலமாய் தேவனும் நாம ஒப்புரவாகி இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, ஒப்புரவானது மட்டும் இல்லாம ஊழியம் செய்யற எனக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும். பல பேர் கண்டம் பண்ற ஊழியத்தை செய்றாங்க. நீ பாவி, நீ தேவனுக்கிட்ட வரமாட்ட, நீ நரகம் தான் போவ, கடவுளுக்கு ஒன்னெல்லாம் பிடிக்காது, கடவுள் உன் வாசனையை கூட நுகர மாட்டாரு, நீ உன் ஜெபம் கூற வரைக்கும் கூட போகாது, கண்டம் பண்ற உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. பவுல் சொல்றாரு, கண்டம் பண்ற உபதேசம் இல்ல, ரீகன்சிலியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன், ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா, கடவுளை விட்டு தூரமா இருக்கிற மக்களை கடவுளோடு சேர்க்க வேண்டியதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அவன் கடவுள் கிட்ட இருக்கிறவங்கள தள்ளி விடுறது இல்லை. கடவுள் கிட்ட இருக்கிறாளே, திருவிருந்து இருக்காது, போன வாரம் பாவம் செஞ்சல, ஹேய் வராது, சர்ச்சு உள்ள நகை போட்டுனுக்கிறல அப்படின்னு கடவுள்கிட்ட இருக்கிறவனை தள்ளி விடுற வேலையை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அது பிரிக்கிற வேலை. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாதுன்னா கல்யாணத்துல மட்டும் இல்ல, சர்ச்சில் விட்டுதான். ரீகன்சிலியேஷன், ஒப்புரவாக்கணும். பாவியை தேவனண்டையில கொண்டு வந்து சமாதானம் பெற வைக்கணும். அந்த பாவி தேவனை நோக்கி பார்க்கணும், அவனுக்கு ஒரு உறவு உண்டாகணும். அதை செய்வதுதான் சபையும் ஊழியக்காரனும். அது எங்க நடக்குதோ அந்த சபை இடம் பத்தாது, அந்த சபை பெருகிட்டே இருக்கும். ஆமென். சரி, சிலுவையில் என்ன நடந்தது? இயேசு வந்து மரித்து நமக்கு தேவனுக்கு இருக்கிற பிரிவை நீக்கிட்டு ஒப்புரவாக்கிட்டாரு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? அடுத்த வசனம் வாசித்து முடிக்கலாம். 20 ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு, எங்களைன்னு நல்லா வந்துக்குது, பவுலையும் தான் என்னையும் தான். பவுல் பாஸ்டர் பவுல், பாஸ்டர் ஐசக் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். பாவத்தில் இருக்கிறவர்கள், தேவனை விட்டு தூரமா இருக்கிறவர்கள், பாவ பலவீனத்தில் இருக்கிறவங்க, கர்த்தர்கிட்ட நெருங்க முடியல, முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, நான் பாவம் செய்யறேன், உள்ள வலிக்குது, குத்துது, குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன், கில்ட்டி கான்சியஸ்ல இருக்கேன். நல்லா ஒரு அம்மா ஒரு பாட்டி இப்படி சொல்லிச்சு, ஆண்டவரே எனக்கு பரலோகம் கொடுத்தா கூட வேணாம் ஆண்டவரே, எனக்கு நரகம் போறதுதான் எனக்கு தகுதின்னு சொல்லுவேன், அவ்வளவு பெரிய பாவி நான் அப்படின்னு. ஏன் அது எதை காட்டுதுன்னா, அவங்களுக்குள்ள அவ்வளவு குற்ற உணர்ச்சி, அவளை எக்கு தப்பா செஞ்சிருக்கு. கழுவி ஆன்சி போட்டுன்னு தான் வரும், வரும்போதே அதே கையில சுண்டல் விற்கும்,
அதே 4 பேர் வாங்கி நாக்க தட்டி தட்டி சாப்பிடுவோம். என்ன புரியுது அவங்களுக்கு? நம்ம பெரிய பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பாவம் தேவனுக்கு நமக்கு எதை உண்டு பண்ணுது? பிரிவை உண்டு பண்ணிடுச்சு. நமக்கெல்லாம் பரலோகம் பார்க்க தகுதியே இல்லைன்னு. பட் கடவுள் என்ன சொல்றா தெரியுமா? உனக்கு தான் பரலோகம் வச்சிருக்கேன், நீ சரியாகிறதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கிறதுனால மருந்து எடு, சரியாயிடலாம். கேன்சர் வந்தா மரணம் தான். ஆனா இப்ப மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. இப்ப நீ மருந்து எடுத்தனா பழச்சிக்கலாம். நீ பழைக்கணும்னு விருப்பமா? என்ன எடு, மருந்து எடு. பாவம் அது மரணத்தை கொண்டு வரும். ஆனா மருந்து இருக்குது, இயேசு. மருந்துக்கு பேர் இயேசு. வாழணுமா, பாவத்தை ஜெயிக்கணுமா, பாவத்திலிருந்து வெளியே வரணுமா, இயேசுவிடம் மாறுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளா இருந்து, அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். வேண்டி ரெக்வெஸ்ட் பண்றையா? தூரமாவே நிக்காத. ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு தூரமா நிக்காத. பாவம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணாம இருக்காத. பாவம் செஞ்சுட்டு திருவிழா எடுக்காம இருக்காத. சர்ச்சைக்கு வராம இருக்காத. தேவனோடு ஒப்புரவாயிடு. உங்களுக்கு நான் சொல்லுங்க, என்ன தவறு உங்க வாழ்க்கையில வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க விழறீங்க, பிசாசு உங்களை தள்ளிட்டா எப்படியா நீங்க மாட்டிக்கிறீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், தள்ளியே தேவனுக்கு தூரமாகவே நிக்காதே. எழுந்து தேவன் அண்டையில ஓடி வந்து தேவனோடு ஒப்புரவாகி விடுங்கள். ஒப்புரவாயிட்டு எல்லாம் முடிஞ்சிடும் சார். பாவத்தோடு கூட வந்து ஒப்புரவாயிடுங்க. அவர் உங்களை கழுவி சுத்தமாக்கி அற்புதமா பிரகாசிக்க வச்சிருவார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிகள் தான் பேசிட்டு இருக்கிறேன். விசுவாசிகளும் பல பாவங்கள்ல சிக்கி தேவனுக்கு தூரமாயி ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை பக்கம் வந்துட்டு போறாங்க. மற்றபடி தேவனோடு அவங்க பேசுறது இல்லை. அவங்களுக்கு ஜெபம் பண்ண விருப்பமே வரல, ஜெபம் பண்ணலான்ற எண்ணமே வரல. யாராவது ஜெபம் பண்ணுன்னு சொன்னா கூட, நீ என்ன உன் வேலையே பாரு. அவங்களுக்கு கோபம் வருது ஜெபம் பண்ணனாலே. ஏன்னா உள்ள அவ்வளவு பாவம் குடிகொண்டு இருக்கிறது. வெளியே விபச்சாரம் அந்த மாதிரி எதுவும் செய்யறது இல்லை. ஆனா உள்ள பெருமை, மேட்டின்மை, என்ன போல யாரும் இல்லை, எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல, எனக்கெல்லாம் யாரும் கைட் பண்ண, அந்த மாதிரி அது ஒரு பாவம். உள்ள அது நிரம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜெபிக்க மனம் வர மாட்டேது, ஜெபிக்க முடியல, தேவனை தேட முடியல, தேவன் அண்டையில நெருங்க முடியல. இன்னைக்கு வேதம் சொல்லுது, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். உங்களை பார்த்து சொல்ற, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். தூரமா நிக்காத, வாழ்வு கொடுத்து உன்னை வாழ வைக்க வல்ல. ஆமென்.